வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. வருவாய் வருவாய் இறைக்குலமே, மகிழ்வாய் நிறைவாய் மறைக்குலமே. இறையருள் தேடி நதி என ஓடி இறைவனில் இணையும் நேரமிது, இதயங்கள் சுடர்விடும் நேரமிது. வருவாய் வருவாய் இறைக்குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறைக்குலமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று தாய் திருச்சபையானது புனித ஜஸ்டின் மறைசாட்சி அவருடைய வாழ்வினுடைய ஒப்பற்ற அறிவை கொண்டு அவர் கிறிஸ்துவை தம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய ஒரு நபராக தன்னுடைய மறைசாட்சியின் வழியாக கிறிஸ்துவினுடைய எல்லா விதமான ஆற்றலையும் இந்த உலகிற்கு எடுத்து கொடுக்கக்கூடியவராக அறிவில் சிறந்து விளங்கிய இவர் எல்லாவற்றமையும் மடமை என கண்டு கிறிஸ்து ஒருவரே உண்மையானவர் என்று விசுவாசத்தில் ஆழமான நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நாளிலே நாமும் இறைவனோடு இணைந்திருக்கிறோம், இறைவனை முழுமையாக நம்பியிருக்கிறோம், அவரை நாம் என்றும் பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றமையும் மடமை என்று கருதிய புனித ஜஸ்டினை பின்பற்றி அவருடைய பரிந்துரையின் வழியாக நாம் கடவுளை பற்றி கொண்டு வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்பற்ற அறிவை சிலுவையில் மடமை வழியாக மறை சாட்சியான புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கங்களில் இருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைப்பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார்.
திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 7 முடிய. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. நம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்போடு அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பு கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன்.
அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கில் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து பிலிபுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்தது. அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையாய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவளிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது தொடக்க கால திருச்சபையிலே சிறந்த பாதுகாவலராக இருந்த ஒருவருடைய புனிதத்தினுடைய மறை சாட்சியத்தை திருச்சபை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது. புனித ஜஸ்டின் ஒரு மிக சிறந்த மெய்யியலாளராக, உண்மையை நாடக்கூடியவராக, இறுதியில் கிறிஸ்துவுக்காக உயிரை துறக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மறை சாட்சியாக இறக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைய வாசகங்களும் அவருடைய வாழ்வும் அழகாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசத்தில் வளர்வது, இறைவனின் மகனை அடையாளம் கண்டு கொள்ளுதல், உண்மை நிராகரிக்கப்படுகிற போது எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய மையமான கருத்துக்களை கொண்ட வாசகங்களை தான் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த முதல் வாசகத்திலே புனித அப்போஸ்தலரான பேதுருனுடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முதல் வாசகம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு ஏணிப்படியான வாழ்வைக்கு எதெல்லாம் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை பேதுரு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்று விசுவாசம், நற்பண்பு, அறிவு, தன்னொழுக்கம், தன் கட்டுப்பாடு, பொறுமை, பக்தி, சகோதரர் அன்பு போன்றவற்றை எல்லாம் கிறிஸ்துவ வாழ்வுக்கான ஒரு அடிப்படை கருத்தாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்று கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ தேங்கி நின்றுவிடக்கூடியதல்ல, மாறாக
விசுவாசத்தில் உறுதியிலும் உண்மையிலும் நிலைத்திருக்க வளரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை தான் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. நிலத்திலே விதைக்கப்பட்ட ஒரு விதை வளர்ந்து மரமாக மாறவே நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். அவ்வாறே திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய ஆன்மீகத்திலே வளர வேண்டும் அல்லது முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பமாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய புனிதரான புனித ஜஸ்டினுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிற போது அவர் புற சமய சார்ந்த ஒரு வாழ்வை வாழ்ந்த பெற்றோருக்கு பிறந்த ஒரு நபர், அதாவது பேகன் பெற்றோர், பேகன் பேரண்ட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த பேகன் பேரண்ட்ஸ் என்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு நபராக இருந்த போதும் கூட உண்மையை தேடக்கூடிய ஒரு நபராக பல ஆண்டுகளாக உண்மை எது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக அவர் பல்வேறு விதமான படிப்புகளை படிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஸ்குவாட்டிசம், பிளாட்டோனிசம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான தத்துவ இயல்களை எல்லாம் படித்து, ஆனால் இந்த தத்துவ இயல்கள் எதுவுமே அவருடைய ஆன்மாவிற்கு உண்மையை அல்லது ஆன்மாவை திருப்திப்படுத்தாத ஒரு சூழ்நிலையில்தான் ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த கிறிஸ்தவர் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் பேசிய போதுதான் அவருடைய உள்ளத்தை தொட்டதாக அவர் எழுதக்கூடியவராக இருக்கிறார். சத்தியத்தின் உண்மையின் மீதான அன்பினால் நான் என்னுடைய இதயம் பற்றி எரியக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அவர் புனித ஜஸ்டின் தன்னுடைய நூலிலே அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்தவத்தில் மட்டுமே உறுதியான மற்றும் பயனுள்ள தத்துவங்களை அடக்க இருப்பதை நான் கண்டேன் என்று சொல்லி அவர் ஒரு மன நிறைவு அடைந்த ஒரு வாழ்வை கிறிஸ்தவத்தில் தான் நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். புனித ஜஸ்டின் அறிவு சார்ந்த நம்பிக்கையோடு அவர் நின்றுவிடவில்லை, மாறாக அவருடைய விசுவாசம் தைரியமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலையில் புனித ஜஸ்டினை கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் அல்லது கிறிஸ்துவத்தை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டப்பட்ட போது அவர் அதை மறுத்து கிபி 1665 ஆண்டு 1165 ஆண்டு அவர் மறை சாட்சியாக இறக்கக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு மறை சாட்சியாக விசுவாசத்தில் வளர்ந்து அவர் மறை சாட்சியாக இறக்கக்கூடியவராக இருக்கிறார். புனித முதல் வாசகத்திலே புனித பேதுருவும் இதைதான், விசுவாசம் என்பது தைரியமான அன்பாக வளரக்கூடியதாக இருக்க வேண்டும், அதை புனித ஜஸ்டின் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். நற்செய்தி வாசகத்திலே திராட்சை தோட்ட உரிமையாளருடைய ஒரு நிகழ்வை அல்லது உவமையை இயேசு அழகாக அந்த மறைநூலறிஞர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த உரிமையாளர் இந்த குத்தகைக்காரர்களுக்கு அந்த வேலையாட்களை அனுப்பி பழங்களை பெற்று வர சொன்னபோது சென்றவர்களை இந்த உரிமையாளர் சென்ற நபர்களை இந்த குத்தகைக்காரர்கள் அடித்து உதைத்து அவமதித்து ஏன் கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை அழகாக இயேசு சுட்டி காட்டி, அந்த உரிமையாளர் தன்னுடைய சொந்த மகனையே அந்த இடத்திற்கு அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த குத்தகைக்காரர்கள், இவரே இந்த சொத்திற்கான வாரிசு, வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அந்த சொந்த மகனையே கொன்று போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மறைநூல் அறிஞர்கள் இந்த உவமையை இவர் இயேசுவை பற்றி தான், தன்னை பற்றி தான் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளை உரிமையாளராகவும் குத்தகைக்காரர்களை இந்த மறைநூல் அறிஞர்களாகவும் பரிசேயர்களாகவும் இந்த சொந்த மகனையே என்று சொல்லி இயேசுவை அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். எனவே இவரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவரை கொள்வதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு தந்தையிடமிருந்து நான் வந்திருக்கிறேன், தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன், நீங்கள் இறைவாக்கினர்கள், அரசர்கள், தூதர்கள் என்று சொல்லி பலர் வந்தபோது நீங்கள் அவர்களுடைய சொல் பேச்சை கேட்காமல் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தீர்கள்.
அவர்களை அடித்தீர்கள், அவமதித்தீர்கள், அவர்களை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள். இறுதியில் தன்னுடைய சொந்த மகனையே இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை இயேசு அழகாக நற்செய்தியை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி பகுதியை பழைய ஏற்பாட்டோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது யோசேப்பு என்கின்ற ஒரு நபரை நான் நினைவூட்டக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். காரணம், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களினுடைய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். யோசேப்பு தந்தையினுடைய அன்பை அதிகமாக பெறக்கூடியவனாக இருக்கிறான். தந்தை எல்லா விதமான சொத்தையும் இந்த யோசேப்பு கொடுத்து விடுவாரோ என்கின்ற ஒரு பயத்திலே, அச்சுறுத்தலின் காரணமாக இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் இந்த யோசேப்பை ஒழித்துவிட முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பொறாமையின் காரணமாக அவனை அடிமையாக விற்றுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே யோசேப்பு பிற்காலத்திலே தன் சகோதரரை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடியவனாக இருக்கிறான். இயேசுவும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மீட்பதற்காகவே இந்த உலகிற்கு வரக்கூடியவராக இருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த போதும் கூட, எப்படி யோசேப்பை அந்த சகோதரர்கள் விற்றபோது அல்லது விற்று அவர்களை அடிமையாக விற்ற போதும் கூட இந்த யோசேப்பு கடைசி காலங்களில் இந்த சகோதரர்களையும் தந்தையையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதராக மாறக்கூடியவராக இருக்கிறாரோ, இயேசுவும் இயேசுவோடு இருந்தவர்களும் இயேசுவை சிலுவையில் அறைந்த போதும் கூட இயேசு சிலுவையில் அறைந்தவர்களை மீட்பதற்காக, இயேசுவோடு சென்ற அந்த சீடர்கள் இயேசுவை விட்டு சென்ற போதும் கூட அந்த இயேசுனுடைய சீடர்களை மீட்பதற்காக அவர் தன்னை முழுமையாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த திராட்சை தோட்ட உவமை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. தன் நற்செய்தியில் அந்த குத்தகைக்காரர், உரிமையாளர் இல்லாத திராட்சை தோட்டத்தை விரும்பக்கூடிய மனிதர்களாக, அதாவது தாங்கள் உழைக்காத சொத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அறிஞர்களும் ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று நாமும் கூட பல நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் நான் வாழ்விலே ஜெபம் செய்யக்கூடாது அல்லது கடவுளை தேடக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலை. கடவுளிடமிருந்து எனக்கு மன்னிப்பு வேண்டும், ஆனால் நாம் மனம் திரும்பாமலே கடவுள் என்னை மன்னிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. நான் நிலை வாழ்வை பெற வேண்டும், ஆனால் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் அல்லது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதில் விசுவாசம் கொள்ளக்கூடிய மனிதனாக, கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விவசாயி நல்ல கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் நல்ல விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருந்து அவன் கஷ்டப்படுகிறதை பார்த்த ஒரு செல்வந்தர் அந்த விவசாயியை அழைத்து தன்னுடைய ஒரு நிலத்தை, ஒரு குறிப்பிட்ட இடத்தை அந்த விவசாயிக்கு, ஏழை விவசாயிக்கு தன்னால் நல்ல உழைக்க முடியும் என்கின்ற சூழ்நிலையில் எதையுமே பயம் எதிர்பார்க்காத அந்த செல்வந்தர் இந்த விவசாயிடத்திலே அந்த இடத்தை வாடகைக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். காலப்போக்கிலே இந்த விவசாயி நல்ல விவசாயம் செய்து அந்த இடத்திலிருந்து பல்வேறு விதமான பலன்களை பெறக்கூடியவராக இருக்கிறார். அவர் சொத்துக்களை சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா விதமான காரியங்களையும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போது அந்த செல்வந்தர் இந்த விவசாயத்திலே வந்து அந்த நிலத்தை தன் பேரில் மாற்றி கொடுக்க வேண்டும் அல்லது இந்த நிலத்திற்கான முழு தொகையும் எனக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி கேட்டபோது இந்த விவசாயி அந்த செய்த நன்மையை மறந்துவிட்டு இந்த செல்வந்தர் கேட்டபோது அதை கொடுப்பதற்கு முன்வராத ஒரு சூழ்நிலை, நன்றி உணர்வோடு செயல்படாத ஒரு சூழ்நிலை. இந்த விவசாயி தான் பெற்ற எல்லா விதமான நன்மைகளையும் மறந்துவிட்டு, அந்த செல்வந்தர் கொடுத்த நல்ல காரியங்களை மறந்துவிட்டு, அந்த செல்வந்தரையே மறுத்து அல்லது செல்வந்தருக்கு எதிராகவே அவர் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் நாம் பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கடவுள் நமக்கு நல்ல நேரத்தையும் நல்ல திறமைகளையும் நல்ல குடும்பங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த கடவுளுடைய கொடையை நாம் பல நேரங்களிலே மறந்துவிட்டு அந்த கடவுளை மறந்து நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த செல்வந்தர் விவசாயிக்கு செய்த நல்ல காரியங்களை இந்த விவசாயி மறந்துவிட்டு செயல்பட்டதை போல நாமும் பல நேரங்களிலே கடவுள் செய்த நல்ல காரியங்களை நாம் மறந்துவிட்டு நாம் நம்முடைய வாழ்வை சுயநலத்தோடு நம்முடைய வாழ்வை பல நேரங்களிலே பாவ வாழ்வாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்நற்செய்தி நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் பராமரிப்பாளர்கள், நாம் உரிமையாளர்கள் அல்ல. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நாம் பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மை உரிமையாளர்களாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. அதை தான் நற்செய்தியின் வழியாக இயேசு தன்னுடைய சமய தலைவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கும் அந்த மூப்பர்களுக்கும் அவர் அறிவுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய அதிகாரத்தை இழக்க நேருகிற போது இயேசு அதை உங்களுக்கு வாழ்வாக தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நற்செய்தியில் நமக்கு இயேசு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். புனித ஜஸ்டினும் கூட தன்னுடைய சுய போக்குகளை எல்லாம் விட்டுவிட உண்மையை தேடக்கூடிய ஒரு நபராக அவர் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய படிப்புகளை அல்லது அவருடைய தத்துவங்களை கொண்டு அவர் இன்னும் பல்வேறு விதமான அறிவியல் ஆராய்ச்சிகளை செய்திருக்கலாம். ஆனால் அவர் உண்மையை எப்போது கண்டுகொண்டாரோ அந்த உண்மைக்காக கிறிஸ்துவுக்காக தன்னை மறைசாட்சியாக நேர்மையான மனதோடு அவர் தன்னை முழுமையாக கையளிக்கக்கூடியவராக இருந்தார். ரோமை அதிகாரிகளுக்கு முன்பாக அவர் துணிச்சலோடு நிற்கக்கூடியவராக இருந்தார். இயேசுவை நான் ஒருபோதும் மறுதலிக்க முடியாது என்று சொல்லி நேர்மையான மனதுடைய ஒரு வாழ்வை அவர் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவை அவர் மறுதலித்திருந்தால் அவர் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் அவர் கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கு தயாராக இல்லை. காரணம், உண்மை கடவுளை நான் ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. நான் ஒரு பணியாளன், நான் உரிமையாளர் இல்லை என்பதை புனித ஜஸ்டின் தன்னுடைய வாழ்விலே உணர்ந்திருந்தார். அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். புனித தாமஸ் மோர் என்று சொல்லப்படக்கூடிய புனிதரும் கூட 8ஆம் ஹென்றியினுடைய மன்னருக்கு ஒரு சேவகராக ஒரு மிகப்பெரிய பதவியிலே இருக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் இந்த 8ஆம் ஹென்றி கிறிஸ்துவையையும் திருச்சபையையும் மறுதலித்த போது, திருத்தந்தையை மறுதலித்த போது இந்த தாமஸ் மோர் இடத்திலே கிறிஸ்துவை அல்லது இந்த திருச்சபையை மறுதலித்து என்னிடத்திலே பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னபோது தாமஸ் மோர், இல்லை, நான் திருச்சபைக்கு எதிராக செயல்படுபவன் அல்ல, கிறிஸ்து தான் திருச்சபையினுடைய உண்மையான கடவுள் என்பதை நிறைவேற்றுவதற்காக அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். இதனால் ஹென்றி அவரை கொலை செய்வதற்கு அல்லது அவரை அழைத்து சென்ற போது அவர் அழகான ஒரு வசனத்தை சொல்கிறார். நான் மன்னருக்கு நல்ல ஊழியனாக இருக்கிறேன், மன்னருக்கு நல்ல ஊழியராக இருக்கிறேன், ஆனால் கடவுளுக்கு தான் முதலில் நான் பணி செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்று சொன்னாராம். நம்பிக்கையோடு ஒரு துணிவோடு அவர் செயல்படக்கூடியவராக இருந்தார். இந்த நற்செய்தியும் வாசகங்களும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் அதிகமான கனிகளை நம்மிடத்தில் தேடக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கடவுள் நம்மிடத்திலிருந்து அதிகமான கனிகளை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட கனிகளை? அன்பு, நேர்மை, மன்னிப்பு, ஜெபம், அன்பு, நீதி போன்ற கனிகளை நம்முடைய வாழ்விலே நாம் பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு அழகான ஒரு மரம், கனி தரக்கூடிய ஒரு மரம் வளர்கிறது, அழகாக வளர்ந்து நல்ல கிளைகளை எல்லாம் கொடுக்கிறது. ஆனால் அந்த மரத்திலே ஒரு கனி கூட தரவில்லை என்றால் அந்த மரத்தை நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக இருப்போம்? இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. கடவுள் நம்மை திருமுழுக்கின் வழியாக அழைத்திருக்கிறார். நம்மை இந்த உலகத்தில் நம்மை நட்டு இருக்கிறார்.
நாம் நன்கு பலன் தரக்கூடியவர்களாக, நல்ல கனிகளை தரக்கூடியவர்களாக, அன்பு, நேர்மை, மன்னிப்பு, ஜெபம் போன்ற, நீதி போன்ற நல்ல கனிகளை நாம் தரக்கூடியவர்களாக இருக்கிற போதுதான் அந்த மரம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். நாம் நல்ல பலன்களை தர வேண்டும் என்றுதான் இயேசு, நல்ல கனிகளை தர வேண்டும் என்றுதான் இயேசு எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் நம்பிக்கையில் வளர்ந்து நல்ல துணிவோடு, துணிச்சலோடு நாம் கிறிஸ்துவை அன்பு செய்து நாம் நல்ல கனி தரக்கூடிய மனிதர்களாக, அந்த கனியின் வழியாக நாம் இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெறக்கூடியவர்களாக வாழ வளர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தேன் என் இறைவா. உள்ளத்தை தந்தேன், உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை தந்தேன், உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன். உள்ளத்தை தந்தேன், எந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தே. படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தேன் என் இறைவா. உள்ளதை தந்தேன், உள்ளத்தை கேட்டாய். மலரை தந்தேன், மனதை கேட்டாய். பலியில் தந்தேன், பகிர்வை கேட்டாய். எல்லாம் தந்தேன், என்னை கேட்டாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜஸ்டின் பற்றுறுதியுடன் போராடி கிறிஸ்துவினுடைய மறை நிகழ்வின் உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்வின் வழியாக தகுதியோடு பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஜஸ்டின் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அருள் பெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து மகிழ்வதாவது.
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தம் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கூறக்கூடிய புனித ஜஸ்டின், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வியல் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்துதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தாயே மாமரே, தஞ்சம் தாராய் தாயே,
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.